டிஎம்கேல உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வராக பதவி கொடுத்திருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? என் பிள்ளை, என் மகன், என் பேரன், என் பேத்தி இப்படி வந்துகிட்டே இருந்தா என்னங்க சார், பாதி பேர் ஏத்துக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். நீங்க கட்சி ரீதியா ஃபேமிலி ரீதியா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. அவர் லேட்டஸ்டா மினிஸ்டர் ஆனதுல இருந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேச்சும் ஒரு மாதிரி கரெக்டா தான் பேசுறாரு. அதனால இட்ஸ் குட் ஃபார் ஹிம். தீபாவளி வருதுன்னு வச்சுங்க, தீபாவளி வந்தா எங்க தாத்தாக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன், என் பையனுக்கு தான் எடுத்து கொடுப்பேன். இதுதான் உண்மை. பதவியை வந்து பையனுக்கு தான் தருவாங்க யாருமே. கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சார். எத்தனையோ ஆண்டு காலமா கருணாநிதி இருக்க பேர்ல இருந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது வந்து கொடுத்துக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில ஒரு சீரியல் லெவல்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஓகே. பட் இருந்தாலும் டிஎம்கேல வந்து மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கலைஞர் ஐயா அவர் இருக்கிற காலத்துல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஜென்ரேஷன் மாறட்டும். 2K கிட்ஸ் எல்லாமே கொடுங்க. ரொம்ப நல்ல அருமையான வாய்ப்பு. இப்போ நான் சம்பாத்தியம் பண்ணுறேன்னா என் பையன் நல்லா இருக்கணும், நான் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. நார்மலான ஒரு பிசினஸ்னா பரவாயில்ல, இது வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ விஜய் என்ற வராரு, ஒரு ஈக்குவலான ஒரு அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும் தோணும். இளைஞர்கள் விஜய் கிட்ட இருக்கிறாங்க. அதுல பாதி கூட இவர்கிட்ட இல்லையே. ரசிகர் பட்டாளம், பெரிய பட்டாளங்க. இவருக்கு எந்த ரசிகர் இருக்கிறாங்க? உதயநிதி ஸ்டாலின் போய் உட்கார்ந்தாருன்னா அட்வைஸ் சொல்றதுக்கு ஆள் இருக்கு. இளைய தளபதி விஜய்க்கு அவங்க அப்பாவே அட்வைஸ் கொடுக்க மாட்டார். இது முற்றிலும் மறக்க முடியாத 100% உண்மை. எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும். ஜென்ரேஷனா டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அந்த சிம்பிள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ காம்படிஷன் ஈக்குவலா தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. தவறு கிடையாது. கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? டிஎம்கேல உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வராக பதவி கொடுத்திருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? இது வந்து முறை கிடையாது, அனுபவம் கிடையாது. இது குடும்ப அரசியலுங்கிறதுக்கு பொருந்தும். குடும்ப அரசியல், குடும்ப வாரிசு வந்துட்டு இருந்தா எப்படி இவருக்கு கொடுக்க என்ன தகுதி இருக்கு வாங்குறதுக்கு? இப்பவே கொடுத்துட்டா குடும்ப அரசியல் தானே பண்றீங்க. அப்படி பண்றீங்க. ஏன் வேற ஒருத்தருமே இல்லையா துணை முதல்வராக வர்றதுக்கு? அதிகாரம் இல்லையா? பதவி இல்லையா? அவங்களோட பவர் இல்லையா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏத்துக்க முடியாது. ரொம்ப பெஸ்ட். யங்ஸ்டர்ஸ்க்கு என்கரேஜா இருக்காரு. நல்லா ஆச்சு. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவில் டெய்லி நான் தமிழ் நியூஸ் பார்க்குவேன். ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா ஆச்சு. அவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் அப்புறம் நினைக்கிறேன் அவங்க அப்பாட்ட இருக்கு எல்லாம். அவங்க அப்பா கிட்ட எல்லா காசும் இருக்குது. சரி, அதனால் அவர் கொடுத்துருக்காப்புல. பொதுவாக அது வந்து ஒரு வாரிசு அரசியல் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, நம்ம கருத்து அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் அப்பா இதில் இருக்காருன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சின்ன போஸ்ட் இளைஞரணி தலைவராக இருந்து அதுக்கப்புறம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏயும் இன்னைக்கு வந்து நீங்கள் முதல் ஒரு கருத்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவருடைய ஃபோட்டோ தான் பிரதிபலிக்குது. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியிலையும் கொஞ்சம் நல்ல ஒரு இதில் தான் இருக்கார், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். ஓகே எனக்கு இதில். ஏன்னா அதுக்கடுத்து கட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் ஒரு சீரியல் லெவலில் தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஓகே. அவர் லேட்டஸ்டா மினிஸ்டர் ஆனதுல இருந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தொகுதியில பேச்சும் ஒரு மாதிரி கரெக்டா தான் பேசுறாரு. அதனால இட்ஸ் குட் ஃபார் ஹிம். அவருக்கு வந்து நல்லதுதான். மக்கள் அவர் தொகுதியில பண்றது தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணா நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் முன்னாலே கொடுத்தோம், லேட்டாக கொடுக்குறாங்க. இப்போ தலைவர் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்களோ அப்பவே கொடுத்துருக்கணும், கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் டிஎம்கேல வந்து மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கலைஞர் ஐயா அவர் இருக்கிற காலத்துல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு கொடுத்துருக்கதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு எனர்ஜியாக எடுத்துக்கணும். இந்த அப்படி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கட்சி ரீதியாக ஃபேமிலி ரீதியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. தீபாவளி வருதுன்னு வச்சுங்க, தீபாவளி வந்தா எங்க தாத்தாக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன், என் பையனுக்கு தான் எடுத்து கொடுப்பேன். இதுதான் உண்மை. அதனால அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி பதவியை வந்து பையனுக்கு தான் தருவாங்க யாருமே. தாத்தாக்கு தாலாம் அட்வைஸ் கேட்டுக்கலாம். உங்கள் வழியில் வர்றோம், உங்கள் வழியில நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் என்னை ஆதரித்து என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கி விடுங்கன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அதனால் வயசானவங்கன்ற வந்து இளைஞர்களுக்கு விட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. தம்பி நீங்களே இருங்க, நீங்கள் பாருங்கள், எங்களோட பார்வையில் நீங்கள் முதல்வராக இருங்க, எங்களோட அட்வைஸை கேட்டுங்க, எங்களோட அறிவுரைகளை கேட்டு நீங்கள் நடந்துங்கன்னு கூட சொல்லலாம். வேறு கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சார். எத்தனையோ ஆண்டு காலமாக நம்ம கருணாநிதி இருக்க பேர்ல இருந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் சொல்லுங்களா, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கொடுத்துக்கலாம்ல, யாருக்காச்சும் வந்து கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கலாம்ல. இது வந்து நான், என் பிள்ளை, என் மகன், என் பேரன், என் பேத்தி இப்படி வந்துகிட்டே இருந்தால் என்னங்க சார் அரசியல்? இது நானும் இல்லை, பாதி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் என்னோட கருத்து. இப்படி யாரும் ஏற்றுக்க மாட்டோம். துணை முதலமைச்சராக வர்றதுக்கு யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா சீனியர்ஸ் ஆல்ரெடி அவங்க அந்த காலம் போயிடுச்சு. இப்போ ஜென்ரேஷன் மாறுதில்ல, திரும்பி ஜென்ரேஷன் கொடுங்க. நீங்கள் தான் இருக்கணும் எப்படி ஜென்ரேஷன் மாறட்டும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இது 2K கிட்ஸ் எல்லாமே கொடுங்க. ரொம்ப நல்ல அருமையான வாய்ப்பு இருக்கு. மூத்தவங்க டிஎம்கேல அப்படி யாரும் இல்லை, எனக்கு தெரியல. ஒன்று எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எல்லாரும் வந்து உதயநிதி தான் கொடுக்குறது, நல்லா சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரே இது அவங்க தான் வரணும். இப்போ நான் சம்பாத்தியம் பண்ணுறேன்னா என் பையன் நல்லா இருக்கணும், நான் பண்ணுவேன்.
அதேமாரி எல்லாம் அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அது வந்து எப்படின்னா ஒரு நார்மலான ஒரு வேலை, நார்மலான ஒரு பிஸ்னஸ் தான் பரவாயில்ல. இது வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இடம் இல்லை. நல்லா வாலிபை நல்லா செய்கிறாருல. இது எல்லாம் வயசானால தான் இப்போ இருக்கிறாங்க. முன்னோடி எல்லாம் இவர் வாலிபை நல்லா சுறுசுறுப்பாக செய்கிறாருல. இது வந்து ஆக்சுவலி பொலிட்டிக்கல் அந்த கட்சி வைஸ் பார்த்தோம்னா அது அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். வெளியே நம்ம பொதுமக்களுக்குன்னு வரும்போது யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்க இருந்தால் அப்படி நல்லது தான். இப்போ அவங்களுக்கு தெரியும் யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது பெட்டர், அவ்வளோதான். அது பெரியவங்க சின்னவங்கன்றது அதுக்காக இல்லை, யார் பெட்டர் ஹோல் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது பெட்டராக இருக்கும். பீப்புள் செலக்ட் பண்ணி வந்த ஒரு கேண்டிடேட் தான் உதயநிதி அவர். மற்றபடி ஒரு இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அந்த கட்சி மத்தியில் அவருக்குன்னு ஒரு நேம்ன்றது ஒரு ஃபேம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் என்ற வராரு. ஸோ ஒரு ஈக்குவலான ஒரு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் தோணுது. 2026 விஜய் அவர்கள் வராரு இல்லையா, அவருக்கு போட்டியாக இருக்கிறதுக்காக தான் இவரை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வெளியில் இருக்குது. அது எப்படி அவருக்கு போட்டியாக இவர் ஏன்னா வந்து விஜய் அவர்களுக்கு கிட்ட வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து இளைஞர் அணி தலைவராக இருந்தார். ஸோ இந்த ஒரு காரணத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இளைஞர்கள் விஜய் கிட்ட இருக்கிறாங்க. அதுல பாதி கூட இவர்கிட்ட இல்லையே. விஜய் கிட்ட நீ சொல்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்குறக்கோ எல்லாத்துக்குமே விஜய் இன்னைக்கு இல்லை, ரொம்ப காலமாவே ரசிகர் பட்டாளம் பெரிய பட்டாளங்க. இவருக்கு எந்த ரசிகர் இருக்கிறாங்க? உதயநிதி ஸ்டாலின் போய் உட்கார்ந்தாருன்னா அங்கே நிறைய பேருக்கு அட்வைஸ் எப்படி ஐயா பண்ணலாம் இதை பண்ணலாம்னு கேட்டால் அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு. இளைய தளபதி விஜய்க்கு அவங்க அப்பாவே அட்வைஸ் கொடுக்க மாட்டார். அப்பா நான் உட்கார போகிறோம் ஜெயிக்க போகிறோம் என்னப்பா பண்ணலாம் இந்த ரூட்டில் போகலாமான்னா இளைய தளபதி விஜய் அவங்க அப்பா SC கூட பிளான் போட்டு தரமாட்டார், ரூட் போட்டு தரமாட்டார். இது முற்றிலும் மறக்க முடியாத 100% உண்மை. எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும். அதனால் வந்து அனுபவம் வேண்டும். அல்ல அனுபவம் சார்ந்த முதியவர்களை அவங்க பணியில் போய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அட்வைஸ் கேட்டு வரலாம். இவருக்கு யாருமே இல்லை, மக்கள் சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான். மக்கள் சப்போர்ட் இளைய தளபதி விஜய்னா மக்கள் சப்போர்ட் விசில் பறக்கும். பசி பட்டினியோட கூட டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் முதிர்வு இல்லை, அனுபவங்கள் இல்லை. அந்த அரசியல் என்னான்ற அனுபவங்கள் இல்லாமல் நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியாது, கஷ்டம். விஜய் அவர்களும் 2026 பாலிடிக்ஸில் இறங்கி அரசியலாக நிற்க போறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் இருக்குல்ல, அவருக்கு காம்படிஷனாக இருக்கிறதுக்கு தான் இவரை இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸை பிடிச்சி வச்சிட்டாரு. விஜய்க்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஃபாலோ ரொம்ப அதிகம். ரஜினிக்கு அடுத்தது அவர் தான், சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்ததுன்னா பொசிஷனில் விஜய் தான் இருக்காரு. பட் அரசியல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் உதயநிதியும் இவரும் வந்து சேம் ஏஜ் ப்ளஸ் ஒரு 1-2 இயர்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஒரு நல்ல போட்டியாக தான் இருக்கும், நல்ல போட்டி. அவரும் வந்து விஜய் வந்து 250 crores 300 crores இதை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும் வராது. ஓகே, நல்ல காம்படிஷனாக இருக்கும். உதயநிதியும் நல்ல ஒரு பொசிஷன் தான், விஜயும் ஒரு நல்ல பொசிஷன் தான். பார்ட்டின்னு பார்த்தோன்னா இப்போ விஜய் வந்து புதுசு, அதுக்கு ஆளுங்க இருக்கு. ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் இப்போ விஜய் பக்கம் இருக்காங்க. பட் டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனாக டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அந்த சிம்பிள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ காம்படிஷன் ஈக்குவலாக தான் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. தவறு கிடையாது. கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ அவர் விஜய் வந்துட்டு ஒரு இதில் காங்கிரஸ் ப்ரெஸ் பண்ணதுனால தான் ஒரு செப்பரேட்டாக கட்சி ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஒரு நியூஸ். ஆனால் அவர் வராதது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் கர்நாடகா இருக்கோம். டிஎம்கே இஸ் வெரி பெஸ்ட் அண்ட் உதயநிதி சூப்பர். அதெல்லாம் எடுப்படாது சார் தமிழ்நாட்டில். எடுபடாதுன்றீங்களா? ஏன், எதனால அப்படி சொல்றீங்க? ஐயா சினிமா நடிகருக்கு வந்து அது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் வந்தார், என்ன பண்ணார்? அதெல்லாம் முடியாது. சும்மா இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் 10,000 20,000 கொடுத்து கொடி எந்தக்கு போகிறாங்களோ ஒழிஞ்சு அதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது. விஜய்க்கு போட்டியா வர்றதுக்கு விஜய் என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு? என்ன செஞ்சிருக்காரு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு. இது நாளாதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு சினிமாவில் நடிக்கிற வந்தாலும் அன்னையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு, நான் அரசியலுக்கு வருவேன்ட்டு. எனக்கு வேண்டியதான MP எலெக்ஷனில் அப்போ தெரிஞ்சிருக்குங்களா நம்ம யாருன்ட்டு. 26 நிக்க போறாங்க. எதுக்கு சார் வேஸ்ட்? அது லியோ சக்சஸ் மீட்ல விஜய் சொல்லியிருப்பாரு, அப்பா சட்டை அப்படின்ற மாதிரி அவனுக்கு 10மா 10ஆதான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார்ல. அது வந்து இவரை வச்சுதான் பேசின மாதிரி இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் ஓரளவுக்கு பண்ணாங்க. இப்போ இவருக்கு பதவி கொடுக்கறதா சொன்னதும் இது ரொம்ப சோஷியல் மீடியால இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம ஆக்சுவலி அந்த எக்ஸ்ட்ரா அந்த கிரிஞ்ச்லாம் அந்த மேட்டர்லாம் விட்டுறணும். வெறும் பார்ட்டி எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க, விஜயால இப்போ அந்த பார்ட்டியை ஹோல்ட் பண்ண முடியுமா, அதே மாதிரி உதயநிதியால் இந்த பார்ட்டியை ஹோல்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் மேஜராக இருக்கணும். பார்ட்டி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒழுங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது தான் பார்க்கணும். யாராலும் பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும்.